ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதாவது இப்போ தான் வந்து நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கும், ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த 2 கேட்டகரிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஓவுலேஷன், அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பீரியட் டேட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்குது. அக்கா நான் ரொம்ப ட்ராவல் பண்ணலாமா, நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போகலாமா, டெய்லரிங் மிஷின் தைக்கலாமா, வீட்டு வேலைகள் செய்யலாமா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுனால உங்களுக்கு உண்டான கருவுக்கு ஆபத்து வருமா, இதனால் வந்து பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கணும். ரொம்ப வருஷமாக உங்களுக்கு குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு மாதிரி இருக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் 1 by 1 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் சரி, 2 பேருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த ஓவலேஷன் டைமில் கரு உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கரு வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா சில பேருக்கு வந்து பீரியட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி கரு உண்டாகி இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரியாக அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிடுதா, பீரியட் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒரு ஹெவி ஒர்க் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு கரு உண்டாகிருச்சு, அந்த கரு வந்து இறங்கி வந்து கர்ப்பப்பையில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா தான் நீங்கள் ப்ரெக்னென்சி அப்படின்னே வந்து வெளியில் சொல்ல முடியும். அப்போ தான் அந்த ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்மே ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறதுனால மட்டும் அந்த கரு வந்து கலைஞ்சு பீரியடாக வராது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அன்சேஃப், அதாவது பாதுகாப்பு இல்லாத உடல் அமைப்பு நமக்கு கிடையாது. நமக்கு ஒரு தடவை கரு உண்டாகிருச்சு அப்படின்னா அது ரொம்ப 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 சேஃபான ஒரு இடத்துல தான் வளருது. அது வந்து நம்ம இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுனாலையோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறதுனாலையோ ஈஸியாக பீரியடாக வெளியில் வர்ற அளவுக்கு இருக்காது. ஒன்ஸ் கரு உண்டாகிடுச்சுன்னா நமக்கு உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கரு வந்து 9 months நல்ல ஆரோக்கியமாக நல்லபடியாக தான் வளரும். வேறு என்ன காரணங்களால் இந்த கரு வந்து பீரியடாக வந்துடும், கரு தங்காமல் போயிடும், இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காமல் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேளை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்கலை, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சில காரணங்களால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கரு வந்து தங்காமல் போகுமே தவிர நீங்கள் வேலை செய்கிறதுனாலையோ ட்ராவல் பண்ணுறதுனாலையோ மட்டும் கிடையாது. பட் அதுக்காக வந்து நம்ம ஒரு 10 கிலோ வெயிட்டு தூக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. முழுக்க நம்ம வந்து அதுக்காக இதை இக்னோர் பண்ணணும், அதாவது இதை வந்து அப்படியே தேவையில்லை, இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னு தவிர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. மெயின் ரீசன் இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ரீசன்னால தான் அந்த பீரியடாக வந்துடுது. பட் இருந்தாலும் நம்ம இந்த வெளியில் இருக்கிற சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான வெயிட் தூக்குறது, அதிகமாக விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஒரு டான்ஸராக இருக்கீங்க இல்லை ஒரு டெய்லராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 மாதம் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா டெய்லரிங் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முதல் 3 மாதம் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு வந்து இது மட்டும் மெயின் ரீசன் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரைஸ் ஆகலாம், நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வீக் ஆகலாம், டயர்ட் ஆகலாம், இப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுனால கரு அப்படி கலைஞ்சு வெளியில் வந்துடாது. அது என்ன அப்படின்னா அதனால உங்களுக்கு வேறு விதமான உடல் உபாதைகள் வரலாம். ஒரு பாடி ஹீட் ரைஸ் ஆகலாம், டயர்ட் ஆகலாம், கிருமி தொற்று ஏற்படலாம்.
இல்லை ட்ராவல் டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் இம்மீடியட்டாக உங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் போகலாம். ஸோ அதனால உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்படி நிறைய காரணங்கள்னால தான் தவிர இதனால டேரெக்டாக வந்து கரு பாதிக்கப்பட்டு வெளியில் வந்துடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் நார்மலாக நம்ம எப்பயும் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கலாம். ரொம்ப பயந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ மாடிப்படிலாம் ஏறி இறங்குறீங்க அப்படின்னா தாராளமாக ஏறி இறங்கலாம். ஆனால் அந்த அளவுகளை மட்டும் குறைச்சிக்கணும். காலை பதிச்சு ஸ்ட்ராங்காக ஒரு கையில் வந்து ஒரு பேலன்ஸை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மெதுவாக எத்தனை முறை வேணாலும் ஏறி இறங்கலாம், தப்பே கிடையாது. இதுக்காக மாடிப்படி ஏறி இறங்கினாலே வந்து எனக்கு பீரியட் ஆகிடும், இல்லைன்னா எனக்கு வந்து ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர இதை அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், இப்படி பண்ணாலே இப்படி ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல் நார்மலாக இருக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வருஷமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, சரியா, கரு தங்க மாட்டேங்குது, கரு உண்டாகுது ஆனால் பீரியட் ஆகிடுது, இப்படிலாம் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்னுமே கொஞ்சம் இந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு உள்ளே வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி பயப்படணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். மற்றபடி ஆஃப்டர் ஓவலேஷன் உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பச்சை பாலில் செஞ்சக்கூடிய உணவுகள், ஜூஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பயிறு வகைகள், ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறமா அவுட் சைட் ஃபுட்டு, இதெல்லாமே வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இன்னுமே பாதுகாப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த டைமில் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது, இதையே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அந்த மாதிரி தவறுகளை மட்டும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய், தேங்க்யூ.